சன்னிதானம் சன்னிதானம் திரு சன்னிதானம் சன்னிதானம் தேவாந்தன் சன்னிதானம் திரு சன்னிதானம் இன்ப சன்னிதானம் 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 திரு சன்னிதானம் சன்னிதானம். திருச்சபையும் குந்தன் சன்னிதானம் திருப்படியும் குந்தன் சன்னிதானம் திருச்சபையும் குந்தன் சன்னிதானம் திருப்படியும் குந்தன் சன்னிதானம் திருப்பலியும் குந்தன் சன்னிதானம் குருகுலமும் குந்தன் சன்னிதானம் சன்னிதானம் திரு சன்னிதானம் சன்னிதானம் திரு சன்னிதானம் 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 திரு சன்னிதானம் சன்னிதானம். ஆண்டவரே, அனைத்தும் அதிகாரத்தின் கீழ் உள்ளன. உமது திருவுள்ளத்தை எவராலும் எதிர்க்க நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. நீரே அனைத்துக்கும் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் பிரபுவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று 27ஆம் ஆண்டின் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் நம்பிக்கையின் மேன்மை பற்றி பேசுகின்றது. தன் சமகாலத்தில் நிலவிய வன்முறை மற்றும் அநீதிகளை கண்டு கடவுளிடம் முறையிடுகின்றார் இறைவாக்கினர் அபகுக்கு. நம்பாதவர் உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையால் வாழ்வடைவார் என்று அவருக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவராகிய கடவுள். இந்த இறைவாக்கின் 2ஆம் பகுதிதான் தூய பவுலடியார் ரோமையருக்கு எழுதும் திருமுகத்தில் இந்த இறைவாக்கு நம்பிக்கை அதை கொண்டிருப்பவருக்கு வாழ்வளிக்கும் என்பதை தெளிவு காட்டுகின்றது. சீடர்கள் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள் என இயேசுவிடம் விண்ணப்பிக்கின்றனர். ஆனால் இயேசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உள்ளதே போதும், இதை கொண்டே நீங்கள் நிறைய பெரிய காரியங்கள் செய்யலாம் என்கின்றார். தாழ்ச்சி, மன்னிப்பு என வாழ்வியல் பாடங்களை வழங்கும் இயேசு அவற்றின் ஒரு பகுதியாக நம்பிக்கையை பற்றியும் சொல்கின்றார். இறைவன்தான் நம் வாழ்வின் உரிமையாளர் எனவும் நாம் அதன் பணியாளர் எனவும் நினைக்கும் போது தேவையற்ற கவலைகள் மறைந்து விடுகின்றன என்பதை மனதில் கொண்டு இயேசுவின் சீடர்களாய் திருப்பலியில் பங்கு கொள்வோம். இவ்வேளையில் இந்த திருப்பலியின் நன்றி வழியாக ஜோசப் அக்யூனாஸ் தாமத்துவம் அவருடைய குடும்பத்தினரும் திருஜெபமாலை மாதா பிரசிடத்தில் உள்ள அனைத்து நண்பர்களும் இன்று அவர்கள் 4411வது மீட்டிங் ஆனது நடைபெற இருக்கிறது. எனவே 4411 நாட்களும் இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியது போல தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் அஸ்வின் அர்ச்சனா அவருடைய குடும்பத்திற்கு நிறைவேற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஒப்புக்கொண்டிருப்போம். அதோடு இணைத்து பிலிப்பு ஜோசப், விஜயநாதன், ஜெய் மேரி, சேவியர் ஸ்டான்லி, ஏசுதாஸ், ஹென்றி அவனுடைய ஆத்மநலத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைந்து மேத்யூ வில்லியம் அவர்களுக்கு நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி வழியாக ஒப்புக்கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கு
என்பதற்காக நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கையில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பின் சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்கணும் பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் இறைவனை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த நாடு இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீதியமாக ஜெபித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மென்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ள மன்றாடுவோமா. என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது விருதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீ. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசார்ந்துக்கு அச்சம் விளைவிப்பதை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரம் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து பிள்ளையாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர்
ஆண்டவரே, எத்துணை காலத்துக்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பேன். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுந்து புலம்புவேன், நீரும் என்னை மீட்காமல் இருப்பேன். நீர் என்னை ஏன் கொடுமையாய் பார்க்க செய்கின்றீர்? கேட்டினை காண செய்கின்றேன். கொள்ளையும் வன்முறையும் என் கண் முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது, அது கால தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது, இதை நம்பாதவரே உள்ளத்தில் நேர்மையற்றவராக இருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்கால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மெரிப்பாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையார் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டித்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். திருத்தூதர் பவுல் திமோத்திக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்ந்திய போது உங்களுள் எழுந்திய கடவுளின் அருள் கொடனை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினே அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகருவதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் கூடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும்.
இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவர்களோடு இருப்பாராம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருத்துதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாகும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரைந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடைக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்வதற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 27வது ஆண்டின் பொது காலத்தில் நாம் அனைவருமே இருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நம்பிக்கையோடு இருங்கள். அதே வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லூக்கா 17வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுவது போல, நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். இதே வார்த்தை தான் நீங்களும் நானும் சொல்வதற்கு அல்லது வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருப்போம். இங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த வார்த்தையை எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும்? நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி. குடும்பத்தில் வேற எங்கெல்லாம் போக வேண்டாம், நச்சை பறைசாட்டு வேற எங்க போக வேண்டாம். எங்க போனோம்? நம்முடைய நீங்க வாழுகின்ற உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு தந்தையாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு மாமனராக, நல்ல ஒரு மாமியாராக, நல்ல ஒரு மருமகளாக இருந்தாலே போதும். அல்லது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, என் பிள்ளை நல்லா படிக்க வைப்பேன், எதற்கு? நான் வயசான பிறகு என்ன செய்யணும்? என் பிள்ளை நல்லா பார்த்துக்கிட்டு என்ன வீட்டில் விட்டுற கூடாது, என்னுடைய மகளை நல்ல இடத்துல கல்யாணம் அடிச்சு வைப்பேன். ஏன் அப்படின்னா, நான் வயசான அது எனக்கு பின் வருகின்ற சன்னதியை அவர் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முற்போக்கு சிந்தனையோடு சில நேரம் செயல்படலாம் நம்முடைய குடும்பத்தில்.
ஏன்னா அந்த என் பிள்ளை நாளைக்கு வளர்ந்த பிறகு கேட்டக்கூடாது, என்னை ஒழுங்கா படிக்க வச்சியா, எனக்கு நீ என்ன சேர்த்து வச்சா அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்படி என்னது சில நேரம் சில பெற்றோர்கள் அவர்களை நன்றாக படிக்க வைப்பதாக இருக்கலாம், நல்ல நிலை கொண்டு வருவதாக இருக்கலாம். காரணம் என்னன்னா, பின்னால ஒரு ஒரு ஊர் எது சொல்லிடக்கூடாது, என் பிள்ளை எது சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னால் நடக்க போவதை முன்பாகவே செய்வோம் சில நேரம். அதனால இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுவது, உன்னுடைய கடமை செய், எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உன்னுடைய கடமையை செய். இதுதான் நான் நம்ம யோசித்து பார்ப்போம். நான் என்னுடைய குடும்பத்தில் நான் செய்கின்ற வேலையிடங்களில், நான் செய்கின்ற பணியிடங்களில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நான் என்னுடைய பணியை செய்கின்றேனா? நாம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால், ஒரு மனுஷன் புலம்புறாரு. சில நேரம் நம்ம புலம்பும், அதே போலதான் புலம்புறாரு. யாரு? இறைவாக்கினர் அபகுக். சுத்தி பார்க்கிறாரு, எல்லா இடமும் ஊழல், எல்லா இடமும் சண்டை சச்சரவு எல்லாம் இருக்குது. அப்படியே புலம்புறார் மனுஷன். இறைவாக்கினர் அபகுக்கு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, ஆண்டவரே எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குறேன், நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நீங்க பதிலே ஒடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. நீ எத்தனை காலத்துல இருப்பீங்க? சில நேரம் நாம இப்படிதான், நான் நினைச்சது, நான் ஜெபிச்ச உடனே நினைச்சது நடத்தணும் இருக்குமா இல்லையா? ஜெபித்த உடனே நடந்தணும். அப்போதான் கடவுள், அப்போதான் அன்னை மரியா, அப்போதான் புனிதர்கள். அல்ல அப்படின்னா என் கடவுளுக்கு நான் ஜெபிக்க காதை நல்லா பொத்திக்கிட்டா இருப்பேன், காதை நல்லா கண்ணெல்லாம் மூடிக்கிட்டாங்க. என்னுடைய ஜெபத்தை கேட்டது கிடையாது, என்னுடைய செயல்களையும் பார்க்க கிடையாது சொல்லிட்டு கடவுளை இகழ்ந்து சில நேரம் நம்முடைய மனதிற்கு தோன்றலாம். ஆனால் இந்த இறைவாக்கினர் அப்போக்கு கூறுகின்றார், காத்திருக்க வேண்டும். காத்திருக்கின்ற பொழுது அல்லது நாம் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். என்ன செய்யணும்? நம்முடைய பொறுப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும். இறைவனோடு இருக்கின்றார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை முழுமையாக விசுவசித்து நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய கடமையை செய்து, என்னுடைய பொறுப்பினை உணர்ந்து நான் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில் நான் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது கடவுள் கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. எவ்வாறு அபகுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது போல, அபகுக்கு தன்னுடைய காட்சியை 2வது பகுதியில் பார்க்கின்ற பொழுது, அபகுக்கு 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் கூறப்படுகிறது, ஆண்டவர் புலம்பி தள்ளுகின்ற இந்த அபகுக்கு ஒரு காட்சியை விடுகின்றார். அந்த காட்சியை பார்த்தவர் கூறுகின்றார், இந்த காட்சியை, நீ கண்ட காட்சியை எழுதி வை. வேகம் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களும் பார்க்க வேண்டும். அதன் போல தெளிவாக எழுதி வை. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்கான காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலம் பொய்க்காது. அதன் காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினாலும் எதிர்பார்ப்போடு காத்திரு. நம்மை சொல்லித்து பார்ப்போம். நம்முடைய ஜெபங்கள் கண்டிப்பாக நடக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், முழுமையாக விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். இறைவன் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார், என்னை உருவாக்குகின்றார், என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பது என் ஆண்டவர். எனவே நான் முழுமையாக அவர் எனக்கு நன்மைகளை செய்வார் என்று காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மிக தெளிவாக இறுதியாக கூறுகின்றார், இதை நம்பாதவரோ, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று யாரெல்லாம் நம்பாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்துள்ளே நேர்மையற்றவராயிருப்பார்கள். யாரெல்லாம் நேர்மையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் முழுமையாக என் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர்கள் வாழ்வடைவார். நம்மிடமே சொல்லி பார்ப்போம், நாம் நேர்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா அல்லது நேர்மை அற்றவர்களாக இருக்கின்றோமா? நேர்மையுள்ளவர்கள் கண்டிப்பாக விசுவாசத்தில் திளைத்திருப்பார்கள், இறைவனுடைய வழியைக்காக காத்திருப்பார்கள். நான் காத்திருக்கின்றேனா?
அதே போல இந்த 2ஆம் வாசகத்திலும் எத்தனையோ கஷ்டங்கள் போராடியார் சிறையில் இருக்கின்ற பொழுதும் கூறுகின்றார், கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தி பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். தீமோத்தேயுக்கு அழகாக ஒரு உறுதியை கொடுக்கின்றார். இன்று நம்முடைய குடும்பத்திலும் பல துன்பங்கள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல கவலையோடு இருக்கலாம். உங்களையும் என்னையும் பார்த்து பவுலடியார் கூறுகிறது, கடவுளின் வல்லமைக்கு நற்செய்தி பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். உன்னுடைய சிலுவையை சுமக்க இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தருவார் என்பதை மிக தெளிவாக இறைவன் கூறுகின்றார். அவ்வாறு நாம் இருக்கின்ற பொழுது நாம் நம்பிக்கை எவ்வளவு நம்பிக்கை என்பதை நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். கடுகளவு நம்பிக்கை இருந்தாலே போதும், சிறிய ஒரு நம்பிக்கை இருந்தாலும் போதும், ஆனால் அது முழுமையாக இருக்க வேண்டும். இந்த கடுகு விதையை பார்த்தோம் என்றால் அது முழுமை, எந்த ஒரு இடத்திலும் வெறுமை இருக்காது. அதே போல நம்முடைய விசுவாசம் முழுமையாக வெறுமை சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது நம்முடைய பொறுப்புகளை நாம் திறம்பட செய்ய முடியும். நம்முடைய அன்றாட பொறுப்புகளை நாம் நல்ல முறையில் செய்ய முடியும். அதற்கு இறைவன் கண்டிப்பாக துணை செய்வார். எனவே இறைவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கின்ற நாம் இந்த நாளில் விடுகின்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பொறுப்புணர்வோடும் நாம் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் தொடர்ந்து தர வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இந்த நற்செய்தியை முழுமையாக விசுவசித்து தொடர்ந்து வாழ்வில் பயன்பெறுவோம். ஆமென். வல்லவரும் நல்லவருமான இறைவன் நமது நம்பிக்கையின் சிகரம். அவரிடம் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நமது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள்
மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவரோடு உடன் உழைக்கும் அனைத்து திருவாட்சியாளர்கள், அர்ப்பணியாளர்கள், துறவியர் ஆகிய அனைவரும் உமது அளவற்ற கருணையின் துணை கொண்டு பணிபுரிய வரம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எளியோர்க்கு இறங்கிடும் இறைவா, இன்று நாட்டில் ஏழைகளுக்காக அனைத்து வழிகளும் செல்வந்தர்களாலும் அரசியல் செய்பவர்களாலும் அடைக்கப்பட்ட வாழ வழி என்று தவிக்கின்றார்கள். இரக்கத்தை பொழிந்து அவர்களின் வாழ்வு வளம் பெற உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே இறைவா, நாட்டில் நிலவும் கொலை, கொள்ளை, வன்முறை, தீவிரவாதம், பாலியல் வன்முறைகள், இனக்கலர்சம், சாதி வேறுபாடு, தீண்டாமை இவைகளில் சிக்கி தவிக்கும் அனைவர் மீதும் உம் கருணையை பொழிந்து அனைவரும் நிம்மதியோடும் சமாதானத்தோடும் வாழ வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, என் குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர் ஆகிய அனைவரையும் நாங்கள் ஒரு மனதோடு கருதாமல் அவர்களை புரிந்து கொண்டு என் கடமைகளை சரிவர செய்ய அடுத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் கண்களை மூடி கரங்களை குவித்த விதமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டியதற்காகவும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காகவும் நம்முடைய பொறுப்புணர்வை உணர்ந்தவர்களாகவும் அதனை திறம்பட செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரடும். உமது அன்பின் ஆவியால் நாங்கள் ஊக்கம் பெற்றவர்களாக என்னாலும் நம்பிக்கையோடு உமது திருமகனை பின்பற்றி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவரால் உமது திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்க நீங்கள் தந்தையே, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதே,
ஆண்டவரே, தீமை அனைத்து விருதுகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவிட்டருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதற்கு பெரும்பதற்காகவும் இமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். திருக்குறளுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விரைப்பதா. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரை நம் ஒவ்வொருவருமே நம்முடைய கடமைகளை துணிவோடும் நம்பிக்கையோடும் செயல்பட நம்மை அழைப்பவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நீதானே இறைவா, நிலையான சொந்தம் உனையன்றே உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா, நிலையான சொந்தம் உனையன்றே உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனையது பிரியாது ஏழைய நெஞ்சம். உனையது பிரியாது ஏழைய நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே கஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மயம். நீயே சொந்தம், நீயே கஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மயம். கொடியோடு இணைந்துள்ள இளையோலவே, உன்னோடு ஒன்றாக அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள இளையோலவே, உன்னோடு ஒன்றாக அருள் வேண்டுமே. பணி தந்து என் வாழ்வத்தை பாகவே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே.
ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் மார்னிங். எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கா? சரி, கடவுள் நம்மளுக்கு தெரியாது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சரி, உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுதான் உண்மை. நம்ம எப்பொழுதுமே மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதில்ல. நீ கடவுள் நம்பிக்கை பற்றி தான் பேசுகிறார். விஸ்வாசன்றது ஒரு பெரிய கிஃப்ட். அது நிறைய பேருக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை வச்சுக்கிறோம் நம்ம. கரெக்ட் தானே? கிறிஸ்துவர்களே, நம்பிக்கையை கடவுளால் கொடுத்த ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நம்ம எப்போ கடவுள் மேலே நம்ம நம்பி வைக்கிறோமோ, அந்த கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்க ஒரு நம்பிக்கையும் அது தோற்படுத்தும். அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதில் வெற்றி கூட நம்ம காணுவோம். அதனால் அதுக்காக இன்றைக்கி நற்செய்தியில் சொன்ன மாதிரி அங்கங்கே இருக்க மரத்தெல்லாம் போயிட்டு இங்கேருந்து அங்கே போ அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற மரம், நீங்கள் தான் மரம். ஓகே, நீங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நம்பிக்கையோட கடவுளோட உருவாடும் பொழுது அதுதான் அது மாற்றம் தரும். அதனால நம்பிக்கையோடு இருங்கள். சாதாரண காலத்தின் 27ஆம் ஞாயிறு, வரக்கூடிய நாட்களில் திருவிழாக்கள். செவ்வாய்க்கிழமை அவர் லேடி ஆஃப் ரோசரி ஜபமாலையுடைய திருவிழா அன்று அனைவரும் குடும்பத்தில் ஜபமாலை குடும்பத்தில் ஒன்றாய் சேர்ந்து ஜபிக்க முயற்சி செய்யுங்கள். தேர்ஸ்டே செயின்ட்ஸ் டென்னிஸ் அண்ட் கம்பேனியன்ஸ் அவருடைய விழா. சனிக்கிழமை சென்ட் ஜான் 23rd அவருடைய விழா. அன்பியங்கள் ஜோன் 5 திங்கட்கிழமை 6 மணிக்கு மற்றும் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் ஜான் புல் ஸ்ட்ரீட் அங்கே நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்தில் இருக்கும் அனைவருமே பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஜோன் 4 வெட்னஸ்டே புதன்கிழமை 8ஆம் தேதி 6 மணிக்கு சென்ட் ஜான் சிமெண்ட் லைன். ஜோன் 1 சனிக்கிழமை 11ஆம் தேதி 7 மணிக்கு தேவசகாயம் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, சென்ட் ஆந்தனி, அசோக் நகர் இவர்கள். மற்றும் ஜோன் 2 சாட்டர்டே 11 மணிக்கு 11ஆம் தேதி 4 மணிக்கும் சென்ட் பால், சென்ட் ரஃபேல், லாயல் லேஅவுட், சேவியர் லேஅவுட். ஜோன் 4 சாட்டர்டே சனிக்கிழமை 11ஆம் தேதி 5:30 மணிக்கு மரிய ரோட்டரி ஆங்கிலோ இந்தியன் கோட்டர்ஸ். அதனால் உங்களுடைய குறிப்பிட்ட அன்பியங்களில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஏற்கனவே 2-3 வாரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். யாரெல்லாம் 26 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, யங் மென் அண்ட் அசோசியேஷன், ஆண்கள் பெண்கள் நாங்கள் ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் உங்கள் பேருங்க கொடுத்து அதை சேர்ந்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் திருச்சபைக்கும். பைபிள் ப்ளஸ் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போசல்ஸ் அது அன்பியத்துக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி 11 மணிக்கு ஒரு இந்த போட்டி நடைபெறுகின்றது. அதை பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 51,930 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. இன்று விசேஷமாக என்னுடைய திருப்பள்ளியில் இந்த லிட்டர்ஜியை எல்லா விதத்திலையும் தயாரித்த லேடி ஆஃப் ரோசரி லீஜன் ஆஃப் மேரி அவர்களுக்கு நன்றி. எழுந்து நிற்போம்.
ஓகே, அடுத்த வாரம் வந்து 7 மணிக்கு வந்து லேடி ஆஃப் மைன்ஸ் பிரசடியம் அவங்க வந்து இந்த திருப்பலிக்கு கேட்ட அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணபடி கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. நிலையான